பருப்பு குழம்பு செய்ய தேவையான பொருட்கள்: பருப்பு 100 கிராம் எடுத்திருக்கேன். தண்ணி 400 ml ஊற்றணும். அதுக்கடுத்து வெங்காயம், பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன், ஒரு பூண்டு. அப்புறம் பருப்புக்கு நிறையா மசால் பொடி போடக்கூடாது, குறைஞ்ச அளவு மசால் போடணும். நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். கொஞ்சோண்டி மஞ்சள் தூள், அப்புறம் எண்ணெய் தேவையான அளவு ஊற்றுங்க, ரொம்ப ஊற்றாமல். நான் தாளிக்கிறதுக்கு கடுகு போடல, அதுக்கு பதிலாக கடுகு எண்ணெய் ஊற்றுதேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை இதை போட்டு மூடி வச்சிடணும் குக்கரை. குக்கரை அடுப்பில் வச்சுட்டு ஆன் பண்ணிடுங்க. ஒரு விசிலும் பிறகு ஒரு 5 நிமிஷம் குறைச்சி வச்சிங்கன்னா பருப்பு குழம்பு தயாராகிடும். விசில் அடிக்கையும் 5 நிமிஷம் குறைச்சி வச்சுருங்க. பருப்பு ரெடி ஆயிடுச்சு. தேவையான அளவு உப்பு போட்டு அந்த ஓரளவு லேசாக சூடாக இருக்கையிலே கிண்டிடுங்க. அவ்வளோதான், பருப்பு குழம்பு தயார்.